ப்ரொஃபசர் அருணன் ஒரு பெரும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுவரை இல்லாத அளவில் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் ஆபத்து தடுக்கப்பட்டிருக்குதா பார்க்கல இதற்கு முன்னாடி? இல்லை, இந்த கொடூரமான சம்பவத்தில் 13 அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன். அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பேரை காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி வருகிறது. அவங்க விரைவில் நலம் பெற வேண்டும் என்று விழைகின்றேன். நான் எழுப்புகிற முதல் கேள்வி ரொம்ப எளிமையானது, எதிரொலிக்குது கொஞ்சம். நான் எழுப்புகிற முதல் கேள்வி, இப்படி 13 பேர் மாண்டு போயிருக்காங்க. நீங்க சொல்றபடி 20க்கு மேற்பட்டவங்க சிகிச்சை பெறாங்கன்னா, நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த குடும்பங்களுக்கும் சிகிச்சை பெறவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? அவர் இன்றைக்கு பூட்டான் போயிட்டார். ஏன் அதை ஒத்தி வச்சிருக்க கூடாது? சில தினங்கள் கழித்து பூட்டான் போயிருக்க கூடாதா? இதுவல்லவா முக்கியம். ஆனா அங்க போய் பேசியிருக்கார். நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கியம் என்று ஆங்கில ஏடுகளை பார்த்துட்டு வர்றேன். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்கள், கான்ஸ்பிரேட்டர்ஸ், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆக நாட்டு பிரதமரை பொறுத்தவரையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். இது ஒரு சதி செயல், சதிகாரர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அதிகாரபூர்வமா NIA என்ன அறிவிக்கல. அதுக்கு இப்ப நம்முடைய ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அது அந்த கேபினட் உபகுழு தாங்க சொல்லும் அப்படிங்கிறான். சரி, இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏங்க இந்த சிந்தூர் அந்த ஆபரேஷனுக்கு பிறகு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பேசினாரு? பயங்கரவாதத்தினுடைய அடிவேரை நாங்கள் அழித்து விட்டோம், இனி பயங்கரவாதிகள் வாலாட்ட முடியாது, பாகிஸ்தான் மிரண்டு போய் கிடக்குது அப்படின்னு பேசினாரா இல்லையா? இப்ப கூட பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அந்த பேச்சை நான் கேட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம், ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையில தலைநகரத்துல மிக முக்கியமான பகுதி, அது ஆச்சாரிய எல்லாம் விளக்குனார். இன்னும் கூட செய்தி பார்த்தேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லமே அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கான். அவ்வளவு மையமான பகுதியில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு கார் வெடிப்பு நடந்தது? அப்படி என்றால் இது உளவுத்துறையினுடைய தோல்வி இல்லையா? அப்புறம் ஆச்சாரியார் விளக்கினார். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு போஸ்டர், அதை தொடர்ந்து ஆராய்ச்சி. ஆகவே இங்க ஒரு 3000 கிலோகிராம் எடையுள்ள வெடிபொருள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. இன்னைக்கு தான் கைப்பற்றணுமா? அப்ப முன்னாடியே அதை பத்தி விவரம் நமக்கு தெரியலையா? ஏன்னா இது பூரா சொல்றது பூராமே ஹரியானா, டெல்லிக்கு பக்கத்துல தானே அந்த பகுதி பூரா இருக்கு. ப்ரொஃபசர் 15 நாளா நடந்திருக்கு. நேத்து தான் மேஜரா கைப்பற்றி இருக்காங்க. 2600 கிலோ வரைக்கும் நேத்து கைப்பற்றி இருக்காங்க. 8 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நேத்து, அது நேத்து இன்னைக்கு தானே இருக்கு. அப்ப அது இதுக்கெல்லாம் கைது பண்ண இந்த வெடிமருந்தை பிடிக்கிறதுக்கு டெல்லி செங்கோட்டைக்கு அருகே ஒரு கார் வெடிப்பு நடக்கணுமா? அப்ப நீங்க சொன்னது என்னாச்சு? பயங்கரவாதிகளை இப்ப அவரே சதிகாரர்கள் ஒத்துக்கொள்கிறாரே பிரதம மந்திரியே. அப்படி என்றால் இந்த சதிகாரர்கள் எப்படி இன்னும் இருக்கிறார்கள்? சிந்தூரிலே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது எப்படி? அப்படி மக்களை ஏமாற்றலாமா? அது அடிப்படையான 2 விஷயம். ஒண்ணு, அது டெல்லி போலீஸ் நிர்வாகம் பாதுகாப்பு. சிந்தூர்ல பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னாங்க. இங்க இருந்து சதி திட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை இன்னும் களையக்கூடிய வேலையில தானே NIA ஈடுபட்டு இருக்கு. நம்மோடு மக்களாக கலந்து இப்படி ஒரு பிரிவு அவங்க தானே NIA தேடி இப்படி ஒரு இல்ல NIA ஒரு விவகாரம் வந்தா வரை சொன்ன மாதிரி வழக்கு அப்புறமே ஆய்வு தாங்க பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை அப்படிலாம் ராஜ்நாத் சிங் இப்படி எல்லாம் பிரிச்செல்லாம் பேசல. அவர் பொதுவா தான் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம், சிந்தூர் மகா வெற்றி, ஆகவே ஓட்டு போடுங்கன்னு அந்த அர்த்தத்துல தானுங்க பேசினாரு.
கேப்போம். இப்ப வந்து கார்கே நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க, ஐயா அது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, இது உள்ளூர், இது உள்ளூரா இல்லையாங்கிறது இன்னும் சொல்லணும். அவங்க கேபினட் சப் கமிட்டி கூடி வருவதெல்லாம் செய்திகள் தான், ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கா இல்லையா என்பதை சொல்லட்டும், இருக்கலாம், நான் எதையும் மறுக்கல. என்னுடைய கவலை பயங்கரவாதத்தை ஒழிச்சு விட்டதாக நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்றைய தினம் டெல்லியிலேயே, தலைநகரிலேயே உள்துறை அமைச்சருடைய வீட்டு, ஏன்னா இந்த நிர்வாகம் பூரா உள்துறை அமைச்சர் கையில இருக்கு, டெல்லி பாதுகாப்பு பூரா. இன்னும் சொல்ல போனா டெல்லி மாநில அரசும் பாஜக கிட்ட இருக்கு. 2 இன்ஜின் இந்த விஷயத்துல பழுதாகி கிடக்கா. ஓகே, கேப்போம் ப்ரொஃபசர். நான் வந்துடுறேன் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரிகிட்ட. தீவிரவாதத்துடைய வேர்கள் இன்னும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதா, முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை அப்படின்றது இந்த சம்பவம் காட்டுதா? ஏன்னா உளவுத்துறை தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட முன்வைக்கிறாங்க. கார்கே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்போட பேசணும்ன்ற ஒரு பொறுப்போட நான் பேசுகிறேன். தீவிரவாதத்தினுடைய வேர்களை என்றைக்கும் யாராலும் அழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஹேட்ரட் டுவர்ட்ஸ் அ சொசைட்டி அது இருக்கிற வரைக்கும், அந்த ஃபண்டமெண்டலிசம் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் அழிக்கப்பட மாட்டாது. சோ அந்த கேள்வியே அபத்தமானது. தீவிரவாதத்தை உடனே உலகத்துல எல்லா இடத்துலயும் அழிச்சிருவாங்கன்னா முடியவே முடியாது. எந்த காலத்துல எடுத்தாலும் முடியாது. ஒரு சட்டில் ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நீங்க வந்து ஒரு நக்சலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ட்ரீமிசம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கட்டும், கம்யூனல் எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கட்டும், இந்த வெறுப்பு என்பது மக்களிடத்தில் இருக்கிற வரைக்கும், அதை தூண்டுவதற்காகவே, ஆதாயம் பார்ப்பதற்காக தூண்டுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர்கள் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் அழியாது. இதனால வந்து இந்த கேள்வி, நம்ம தீவிரவாதம் அழிந்து விட்டதா, அழிக்கவில்லையா, இந்த வீராவசமா என்ன வேணா பேசலாங்க, அழியாது. சோ அப்போ நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு சொன்னா, இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட் இன்டெலிஜென்ஸ் சக்சஸ் ஆனதுனாலதான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமோன்ற ஒரு தான். ஏன்னா நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஆச்சாரி விவரமா விளக்கினார் எல்லாத்தையும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஐஇடி, அதாவது வந்து ஒரு பிளான்டட் ஐஇடி டிவைஸா இருந்திருந்தால், அது வந்து முக்கியமாக அங்க ஒரு கிரேட்டர் இருந்திருக்கும், பெல்லட்ஸ் வந்திருக்கும், எதுவுமே வரல. அப்ப இது வந்து ஃபுல்லி, அதனால்தான் இது வந்து ஒரு குண்டு வெடிப்பு என்று இன்னும் நம்மளுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லவில்லை. சொல்லுவாங்க பிற்பாடு, அது ஒழுங்கா முழுக்க அந்த ஃபாரன்சிக் இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு. இந்த பிளாஸ்ட் பேட்டர்னே புதுசா இருக்குன்னு பாக்குறீங்க. பிளாஸ்ட் பேட்டர்னே புதுசா இருக்கு. ஜெனரலாவே there will be a survey, ஒரு வெடிப்பு வெடிச்சு அதுக்கப்புறம் இந்த மத்த ஃபோர்சஸ் எல்லாம் வந்த பிற்பாடு there will be a surveillance வெஹிக்கிள் பின்னாடியே வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு நார்மல் மோடஸ் ஆப்பரண்டியில இருக்கும்போது அந்த மாதிரி இல்ல. இந்த பிளாஸ்டே வந்து புதுசா, எப்படி நம்ம கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு அதிகாலையில ஒரு ஆக்சிடென்டலா வெடிச்சதோ, நம்ம அதை வந்து கார் சிலிண்டர் வெடிப்புன்னோ, அமோனியம் நைட்ரேட் வந்து ஃபெர்டிலைசருக்காக வாங்கப்பட்டதுன்னு சில சால்ஜாப் எல்லாம் சொல்லப்பட்டதோ, அந்த மாதிரி எந்த சால்ஜாப்பும் சொல்லாம இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தாக்குதல் என்பதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. அது வந்து நடந்ததுக்கே காரணம், இந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் ஃப்ரம் குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, இந்த பல மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய போலீசாருடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னால இந்த மாடியூலை தகர்ப்பதற்காக செய்ததுனாலதான் இதை வந்து ஒரு மேபி இந்த காரை வந்து, ஏன்னா இந்த காரினுடைய ஐடென்டிட்டியே பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் இந்த ஐடென்டிட்டியை விட மாட்டாங்க. அதாவது இந்த ட்ரெயில் ஆஃப் ஓனர்ஷிப், இன்னாருக்கு போச்சுன்றதே வந்து அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு விட மாட்டாங்க. சோ இந்த காரே வந்து வெடிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட காராக கூட இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிளாக ஒண்டிதான் உபயோகப்படுத்தி இருக்கலாம். அது ஒரு ஆக்சிடென்டலா அந்த இடத்துல வந்து வெடித்து, ஏன்னா அதனால்தான் வந்து நார்மலா இருக்கக்கூடிய இது வந்து ஒரு, நீங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த விவாதத்துல இருக்க 5 பேருமே அதுல எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்து அதை பத்தின ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு அலசல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், இந்த சதிச்செயலை நிகழ்த்துவதற்கு வேறொரு இடத்துக்கு கொண்டு போற வழியில கூட வெடிச்சிருக்கலாம். அதனாலதான் அந்த வண்டி பத்தின எவிடன்ஸ் மாட்டிருச்சு.
கரெக்ட், அதுதான் சொல்றேன். ஏன்னா 3000 கிலோ கிட்ட மாட்டப்பட்டிருக்கு. 8 பேர், அதுவும் நல்ல படித்த டாக்டர்கள் பலர், ஒரு பெண் உட்பட பலர் வந்து அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து அசால்ட் ரைபிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அங்க அவங்களுடைய லாக்கர்ல அசால்ட் ரைபிள்ஸ் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது ஒரு மேஜர் சதி திட்டத்திற்கு ஒரு பிளானிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டதுனால்தான் இதனுடைய மூவ்மெண்ட்லயே பிடிக்கப்பட்டிருக்குன்னு தான். அதை வந்து ஒரு வேற இடத்துக்கு மூவ் பண்றதுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ எடுத்துட்டு போறதுக்கு தான் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேத்திக்கு ஒரு 2-3 ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். காலை முதலே ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் போலீசார் குவிக்கப்பட்டு நிறைய சர்ச் ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா இது வெடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடத்துக்கு முன்னாடில இருந்து அது அந்த ஒரு மசூதியில இருந்து வெளியாயிருக்கு. அதனுடைய சிசிடிவில தான் இவங்களுடைய அந்த பார்க்கிங் லாட்ல இருந்து தான் வந்து அந்த போட்டோ, அந்த உமர் அப்படின்றவருடைய போட்டோவை வந்து நமக்கு பப்ளிக் ஸ்பேசஸ் எல்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. சோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல நடக்கும்போது செய்யப்பட்ட ஒரு இது ஆக்சிடென்டாவும் இருக்கலாம், இல்ல வேணும்னே ஒரு தற்கொலை முயற்சியாக கூட வெடித்திருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரும். பட் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை என்பதுதான் என்னுடைய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்க தவிர நம்ம என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவர் அப்படி செஞ்சாங்க, இவர் இப்படி செஞ்சாங்க, அவர் பூட்டான் போயிட்டாரு, இது போயிட்டாரு, இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் நம்ம வைக்கலாம். பட் நான் அதற்கு பதில் சொல்ல இங்க வரல. நான் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு இங்க பேசணும் என்றதுக்காக நான் அதற்கு பதில் சொல்லாம நடந்த ஈவெண்டை பொறுத்த வரைக்கும் நம் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்காக தான் நான் இப்ப இங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேட். ஓகே.